வலையொலி செய்தி ஊடகம். பினாங்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி. பினாங்கு மாநில காவல்துறையில் பணியாற்றிய முன்னாள் காவல் அதிகாரிகளும் பணியாளர்களும் கலந்து கொண்ட இரண்டாவது முறை ஒன்று கூடல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி பினாங்கு சிட்டி பேவியோ தங்கும் விடுதியில் சிறப்பாக நடைபெற்றது. இரண்டாவது முறையாக ஓய்வு பெற்ற முன்னாள் பினாங்கு மாநில காவல்துறை அதிகாரிகளும் பணியாளர்களிடையே ஒருமைப்பாடு வளர்க்கும் விதத்தில் இந்த இரண்டாவது ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு தலைவர் லோகஹாசன் தெரிவித்தார். காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் சமுதாயத்திற்கு பல வழிகளில் முன்னாள் காவலர்களின் பணி தொடர்ந்து ஆற்றி வருவதுடன் நாட்டுக்கும் வீட்டுக்கும் சிறப்பாக பணியாற்றி வரும் அவர்களின் சேவை தொடர இயக்கம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சமுதாயத்திற்கான சேவையை தொடரப்போவதாக லோகஹாசன் தெரிவித்தார். முன்னாள் காவல்துறை தலைவர் அட்மர் டத்து ஸ்ரீ எஸ் சந்திரன், காவல்துறை அதிகாரி மோகன், ஒன்று கூடல் ஏற்பாட்டு குழு தலைவர் லோகஹாசன், பினாங்கு வட மாவட்ட குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் தலைவர் ராஜா முனு, பிறை காவல்துறை அதிகாரி சுரேஷ் மற்றும் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் இந்த இரவு விருந்துடன் கூடிய ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய பினாங்கு மாநில முன்னாள் காவல்துறை தலைவரான அட்மர் இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றி தெரிவித்தார். And it brings back a lot of nice memories to share this moment with them. It is something very special to me. So, and I like to congratulate the committee for organizing it. And I was also made to understand that they are going to register their organization. And I hope it comes through. It is very successful. At an occasion like this, we also like to remember some very outstanding Indian police officers. Okay? As I mentioned earlier in my speech, we remember the late Tuan Kulasingam, Tuan Chandramala. Tuan Chandramala was also serving here, and we have many other retired senior Indian police officers who were very outstanding, and they inspired all of us. And I also we also like to remember the officers who have left us, right? It is also a time where we get together and to remember all these people. And hopefully the organization will be a success, and we wish them all the best. And talking about the Pandal, it was in 2001 that we started the Pandal. I had some very good officers put everything together, and we had many other people coming in to help us. And it's now 23 years old, okay, and I hear that the Pandal is still on, and hopefully I get invited by the Penang officers for the next Thaipusam to be at the Pandal, to be with them. Okay? Thank you. I joined in 1973 and I retired in 2004. Well, I won't say high profile, but not really. But it's a normal thing, you know, in the police force. Many cases, and we managed to solve some cases, and but that's it. With all other cases, it's the same. Yeah. Thank you. Thank you. காவல்துறையில் இந்திய காவல்துறை அதிகாரிகளின் பங்கு அளப்பரியது. அவ்வகையில் பினாங்கு காவல்துறை முன்னாள் துணை ஆணையர் எஸ் குலசிங்கம், பெண் காவலர் எஸ் சந்திரமாலா மற்றும் பலரை அவர் நினைவு கூர்ந்தார். என் பேர் வந்துட்டு எம் வீரதேசிகன். 13ஆம் தேதி 12ஆம் மாதம் 1981 காவல்துறையில் ஈடுபட்டேன். 2006 ஐத்தாம் போனேன், கத்துவா ஒப்ராசி. அப்புறம் 2011 கத்துவா ஜவங்கன் லத்திஹான்.
தாத்தா தர்த்தி, அதே நேரத்தில் டாஸ்மாக் சூரி கண்டான். அப்போ என்னோட அனுபவத்தில் ஒரு 450 திருட்டு வண்டிங்க கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஒரு 250 பேரை பிடிச்சிருக்கிறேன். ஸோ அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 5 வருஷம் லீவ் போடாமல் ஒரு போலீஸ்காரன் நான். 2007 2012 வரைக்கும் 5 வருஷம் லீவு போடாமல் வேலை செஞ்ச ஒரு போலீஸ்காரன். ஸோ என்னோட அனுபவத்தில் வந்துட்டு ரொம்ப கேஸ் பார்த்துருக்குறேன். ஏறக்குறைய ஒரு 15-20 டைவோர்ஸ் கேஸை உதவி செஞ்சு சரிப்படுத்தியிருக்கிறேன். 2019 ரிட்டையர் பண்ணேன். ரிட்டையர் பண்ணும்போது மனசில் வந்துட்டு முழுமையான ஒரு சந்தோஷம். அதாவது எம்ஜிஆர் கொள்கை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த வழிபாட்டில் ஈடுபட்ட எனக்கு ஒரு கொடுப்பனை, அம்பாளோட கருணையில் எனக்கு ஒரு கொடுப்பனை இந்த போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கணும்ட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சேவகனாக இருக்கணும், நல்ல ஒரு சமய ஈடுபடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது 2வது வருஷம் எங்களோட ரீயூனியனு. இந்த ரீயூனியனில் வந்துட்டு பழைய நண்பர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் வந்துட்டு அந்யோன்யமாக நாங்கள் பழகிட்டோம். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப குறவு நம்ம தமிழங்க. ஆனால் இருக்கும்போது அந்த உறவு, அண்ணன் தம்பி உறவு வந்துட்டு என்றைக்கும் விட்டு போகக்கூடாதுன்ட்டு அப்போ ஒன்ஸ் இன்னொரு வந்துட்டு நம்ம ரீயூனியன் செய்கிறோம். இது 2வது. ஸோ இப்போ இதில் ஈடுபடும் போது இன்றைக்கி எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப பேர் வந்திருக்கிறோம். எல்லாம் இந்த இடத்துல பார்க்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம். இதெல்லாம் வந்துட்டு நோஸ்டல்ஜியான்னுவாங்க. அதாவது இந்த அனுபவங்கள் என்றைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த வருஷம் இருக்கிறோம், அடுத்த வருஷம் ஏன்னா இந்த வருஷமே வந்துட்டு நம்ம நண்பர்கள் பல பேர் கிளம்பிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஸோ அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு இருப்போமா அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் நான் இப்போ பார்த்துக்கிட்டேன்னாக்கா அது ஒரு தனி சந்தோஷம்.